This video sponsored by BuyMart. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். காசாவில் 48 மணி நேரத்தில் பலியாக போகும் 14 குழந்தைகள். இஸ்ரேலின் புதிய பிரச்சினை. ஐநா வார்னிங். காசா மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருகிறது. நேற்றைய தினம் நடத்திய வான்வெளி தாக்குதலில் 38 பேர் பலியாயினர். இந்நிலையில்தான் மனிதாபிமான அடிப்படையில் காசாவுக்கு வழங்கப்படும் நிவாரணப் பொருட்கள் இன்னும் 48 மணி நேரத்தில் சென்றடையாவிட்டால் அங்கு 14,000 குழந்தைகள் இறப்பார்கள் என ஐநா கவலை தெரிவித்துள்ளது. இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் அண்டை நாடுகளாக உள்ளன. பாலஸ்தீனத்தின் ஒரு பகுதியாக காசா உள்ளது. இந்த காசாவில் ஹமாஸ் அமைப்பினர் செயல்பட்டு வருகின்றனர். ஹமாஸ் அமைப்பினருக்கு இஸ்ரேலுக்கும் இடையே மோதல் போராக மாறியுள்ளது. கடந்த 2023 அக்டோபர் 7ஆம் தேதி போர் என்பது தொடங்கி இன்று வரை தொடர்ந்து வருகிறது. காசா மீது இஸ்ரேல் தரை வழியாகவும் வான்வழியாகவும் தாக்குதல் நடத்தி வருகிறது. தற்பொழுது வரை 50,000த்திற்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் பல லட்சம் மக்கள் காசாவை விட்டு வெளியேறி அண்டை நாடுகளிடம் தஞ்சமடைந்துள்ளனர். நேற்றைய தினம் கூட காசா மீது இஸ்ரேல் வான்வெளி தாக்குதலை நடத்தியது. இந்த தாக்குதலில் மொத்தம் 38 பேர் வரை பலியாயினர். தொடர்ந்து தாக்குதல் நடந்து வருவதால் காசா இஸ்ரேல் இடையேயான போர் நிறுத்தம் என்பது கேள்விக்குறியாகி உள்ளது. அதோடு காசா மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில்தான் காசாவுக்கு உடனடியாக உதவிகள் சென்றடையாவிட்டால் அடுத்த 48 மணி நேரத்தில் 14,000 குழந்தைகள் இறப்பை சந்திக்க நேரிடும் என ஐநா கவலை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஐநாவின் மனிதாபிமான உதவிகள் வழங்கும் பிரிவின் தலைவர் டாம் பிளாஸ்டர் கூறியதாவது: இஸ்ரேல் வடக்கு காசாவில் பயங்கரவாத உள்கட்டமைப்புகளும் குறிவைப்பதாக கூறுகின்றனர். காசாவுக்கு உதவிப் பொருட்கள் வழங்க இஸ்ரேல் விதித்த தடை நேற்று விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. காசா மக்களுக்கு உதவி கிடைப்பதற்கான கட்டுப்பாடுகளை இஸ்ரேல் தளர்த்தியுள்ளது. ஆனாலும் இது போதுமானதாக இல்லை. இருப்பினும் 5 லாரிகள் மட்டுமே காசாவுக்குள் நுழைந்துள்ளன. அந்த லாரியில் இருந்தும் பொருட்கள் பொதுமக்களை சென்றடையவில்லை. காசாவுக்கு அடுத்த 48 மணி நேரத்தில் கூடுதல் உதவிகள் சென்றடைய வேண்டும். இல்லாவிட்டால் 14,000 குழந்தைகள் இறக்க நேரிடலாம் என்று கவலை தெரிவித்துள்ளனர். இதனால் இஸ்ரேல் காசாவுக்கு மனிதாபிமான அடிப்படையில் அனுப்பப்படும் நிவாரணப் பொருட்களை கட்டுப்பாடுகள் இன்றி அனுமதிக்க வேண்டும் என்று ஐநா மட்டுமின்றி சர்வதேச மனித உரிமை ஆர்வலர்கள் கூறி வருகிறார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.